ஒரு குடும்பம்னா 5 ஓட்டா 7 ஓட்டா எல்லாமே விஜய்க்கு தான். ஒரு மாற்றம் வேணும்ல. ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் விஜய்க்கு. டிவிகேக்கு ஓட்டு போடலாம், பட் ஆனால் வந்து டிஎம்கே தான் இங்கே இத்தனை வருஷம் பண்ணுறாங்க. ஸ்கீம்ஸ்லாம் நல்லா இருக்கு. எல்லா வாட்டியும் டிஎம்கே ஜெயிச்சுன்னு இந்த வாட்டியாச்சும் விஜய் வரட்டுமே. அன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக தான் ஓட்டு போட்டுங்கிறேன். சூரியன் நல்லா செய்யறாரு ஸ்டாலின். இன்னைக்கு நம்ம வீடியோல வடசென்னை வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்க போறாங்க, யாருக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். விஜய்க்கு தான்ப்பா போடுவோம். நான் இல்லப்பா, வீடு ஃபுல்லா முன்னெல்லாம் வந்து அண்ணன் தம்பி டிஎம்கே அண்ணா டிஎம்கே வரும். அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல ஒரு அப்பா இருப்பார். இப்ப அப்படி கிடையாதுப்பா. ஒரு குடும்பம்னா 5 ஓட்டா 7 ஓட்டா எல்லாமே விஜய்க்கு தான். ஒரு மாற்றம் வேணும்ல, அதனால என் ஓட்டு டிவிகேக்கு தான். மாத்தி தாம்மா போட்டு பார்க்கணும். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் விஜய்க்கு. வேற இது கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்கன்னு அந்த பேராசெல்லாம் இல்லை. காலம் பூரா பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற இடத்துக்கு ஒரு வாட்டி போட்டு பார்த்து 5 வருஷம் அது எப்படிதான் இருக்குதுன்னு பார்க்கலாம். குளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை ஸ்டாலின் தான் வருவார். எல்லாம் நிறையா செஞ்சிருக்காரு. அதான் மாற்றம் வேணுன்றாங்க. ஆனால் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் என்ன மாற்றம்னு. டிஎம்கே தனியாக வந்துடும். தனியாக வந்து அவங்களே ஆட்சி அமைப்பாங்க. என் ஓட்டு வந்து விஜய்க்கு தாங்க. எதனால விஜய்க்கு? இப்போ திமுக வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கு, நிறைய எனக்கு பிடிக்கலங்க, வேணாம். இப்போ இந்த தடவை நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க, இல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து வந்து விஜய்க்கு ஓட்டு போட போறீங்களா? இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு விஜய்க்கு தான் போடலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஆனா என் பொண்ணு வந்து என்ன சொல்லிச்சு, விஜய்க்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி. இப்போ திமுக வந்து நிறைய கூப்பன் கொடுக்குறாங்க, நிறைய சலுகைகள் பண்றாங்க. நீங்க ஏன் விஜயை நோக்கி போறீங்க? விஜய் வந்து எந்த கூப்பன் சலுகை அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. எங்களுடைய பூர்வீகமா திமுக தான். ஆனா வந்து இப்போ வந்து என் பொண்ணு என்ன சொல்லிச்சு, என் பொண்ணு வந்து இப்போ ஒரு புதுசா ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால வந்து நான் விஜய்க்கு போடலான்னு இருக்கேன். இப்ப தொடர்ந்து திமுக தான் 4 முறையா ஜெயிச்சுட்டு வராங்க. இந்த முறை நீங்க மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஓட்டு போட போறீங்களா, இல்ல மறுபடியும் திமுகவே வந்தா ஓகேவா? டிவிகேக்கு ஓட்டு போடலாம், பட் ஆனால் வந்து டிஎம்கே தான் இங்கே இத்தனை வருஷம் பண்ணுறாங்க. ஸ்கீம்ஸ்லாம் நல்லா இருக்கு. இப்போ இங்கே நம்ம ஏரியா எப்பவுமே திமுக தான். ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணுறாங்க. கிரவுண்டு, பார்க்கு அண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ஸோட ஃபெசிலிட்டி, பெரியார் நகரில் இப்போ ஓப்பன் பண்ணது எல்லாமே. ஸோ திமுக தான் வரும். எல்லா வாட்டியும் டிஎம்கே ஜெயிச்சுன்னு இந்த வாட்டியாச்சும் விஜய் வரட்டுமே. இப்போ திமுக வந்து நிறைய கூப்பன் கொடுக்குறாங்க, நிறைய சலுகை எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஃப்ரீயா கொடுத்து ஒரு பிரயோஜனமே கிடையாது. அந்த சலுகை எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க, ஆனா கொடுத்தா சலுகை வருதா? எதுவுமே வர மாட்டேங்குது. வரலன்னா எப்படி போட முடியும்? அன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக தான் ஓட்டு போட்டுங்கிறேன். ஆனால் இது வரைக்கும் ஸ்டாலின் ஆட்சி நல்லது. மகளிர் உரிமை தொகை, எங்களை போல முதியோருக்கு உரிமை தொகை எல்லாத்தையும் ஏற்றிக்கிறாரு. அதை விட தமிழ் புதல்வன் திட்டம்ட்டு ஒன்று கொண்டாந்துக்கிறாரு. அது சிறப்பான திட்டம். இந்த சின்ன சின்ன பசங்க குழந்தைங்களுக்கு 5வது 6வது வரைக்கும் குழந்தைங்களுக்கு காலை உணவு போடுறத பற்றி அதோட பெரிய இது. ஏன்னா கிராமத்தில் இருக்கிற ஏழை மக்கள்லாம் வந்து காத்தாலேருந்து வேலைக்கு எதுனா ஓடலாமா, பக்கத்து வீட்டில் அந்த குழந்தை போய் ஸ்கூல் விட்டுன்னு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த இது இல்லாத இப்போ சாப்பாடு ஸ்கூல்லேயே போட்டு அவங்களே பார்த்துற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப ஏழை மக்களுக்கு வந்து இது பெரிய வரப்பிரசாதம். நாங்க ஓட்டு போட்டா விஜய் சாருக்கு தான் போடலாம். இந்த வாட்டி அவரை வர வைக்கலான்ட்டு இருக்கோம். எதனால? இப்போ திமுக வந்து நிறைய கூப்பன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, சலுகை எல்லாம் தராங்களா? அது சலுகைன்றது போய் சேர்ந்தவங்களுக்கு எதையும் சேருது. எல்லா பாமர மக்களுக்கு போய் சேரலையே. அது எல்லாம் சேர்ந்தவங்களுக்கு எதையும் சேர்த்து. இந்த வாட்டி 5000 ரூபாய் கூட போட்டாங்க. நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் போய் சேர்ந்தது. கஷ்டப்படுறவங்க யாருக்குமே போய் சேரவே இல்லைங்களே. எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்ல, அதுக்காக விஜய் சாருக்கு போடலாம். சூரியன் நல்லா செய்யறாரு ஸ்டாலின். எங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யறாரு. பார்த்து சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் அது ஒண்ணு மட்டும்தான் கொஞ்சம் இதுவாகுது. அது பார்த்தாக்கா சரியாயிடும். வேற ஒன்னும் இல்லை, மீதி எல்லாம் எங்களுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து தான் செய்யறாரு. என் பேர் அனிதா, பெரம்பூர். டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவேன். எதனால டிவிகேக்கு ஓட்டு போடுறீங்க? இப்போ திமுக நிறைய சலுகை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் மாத்தி பார்த்தா கொஞ்சம் இருக்கும். லேடிஸ்க்கு சேஃப்டி கிடையாது. என்னோட இது அதுதான்.